வெறும் 21 நாட்கள்ல, ஆமாங்க, வெறும் 21 நாட்கள்ல உங்க தலையெழுத்தையே முழுமையா மாற்றி எழுத முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ப முடியலையா? ஆனா அதுதான் உண்மை. உலகெங்கிலும் உள்ள மிகப்பெரிய வெற்றியாளர்களோட ரகசியங்களை ஆராய்ந்த நெப்போலியன் ஹில்லோட தத்துவங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சவால் தான் இது. உங்களோட மனக்கட்டுப்பாட்டையும் வெற்றியையும் உறுதி செய்ய போற ஒரு நேரடி செயல் திட்டத்தை பத்தி தான் நாம பேச போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகலாம். இந்த ஆழமான விளக்கத் தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுற அதே நேரத்துல அதுக்கான தெளிவான வழிகாட்டுதலை தேடுற ஒரு நபரா நீங்க இருந்தா கண்டிப்பா நீங்க சரியான இடத்துல தான் இருக்கீங்க. இன்னைக்கு நெப்போலியன் ஹில்லோட சக்சஸ் ஃபார்முலாக்களை அடிப்படையாக கொண்டு உங்க வெற்றியை உறுதி செய்ய போற ஒரு உறுதியான படிப்படியான 21 நாள் திட்டத்தை நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய சௌகரியமான வட்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சவாலா இது இருக்க போகுது. இது ஒரு முழுமையான பிராக்டிகலான செயல் திட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த 5 முக்கிய தூண்கள் இதுதான். மனதின் சக்தி, 21 நாள் பழக்க விதி, உங்க நோக்கத்தை வரையறுக்கிறது, ஒரு சிறப்பு திறனை வளர்த்துக்கிறது, அப்புறம் ஆட்டோ சஜஷன். இதெல்லாம் என்ன, இதை எப்படி செயல்படுத்துறதுன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல தூண் 1, மனதின் சக்தி. அதாவது உங்க மனசுங்கிற நிலத்தை எப்படி பண்படுத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். உங்க மனச ஒரு வளமான விவசாய நிலமா கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல விழற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை மாதிரி. அந்த விதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நிலம் அதை வளர்த்து பெருசாக்கிடும். நெப்போலியன் ஹில் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, மனித மனம் எதை சிந்திக்க முடிகிறதோ, எதை ஆழமா நம்ப முடிகிறதோ அதை நிச்சயம் அடைய முடியும் அப்படின்னு. இது ஏதோ சும்மா மோட்டிவேஷனுக்காக சொன்ன வார்த்தைகள் இல்லைங்க. இந்த பிரபஞ்சம் வேலை செய்யற உண்மையான விதியே இதுதான். நீங்க இப்போ என்னவா இருக்கீங்களோ அதுக்கான ஆரம்பம் உங்க சொந்த எண்ணங்கள்ல தான் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய பேரு அறியாமலேயே ஐயோ தோத்துடுவேனோ, கண்டிப்பா என்னால முடியாது அப்படிங்கிற பயம், சந்தேகம்னு நெகட்டிவான விதைகளை தான் மனசுல விதைக்கிறோம். அப்புறம் எப்படிங்க சக்சஸ் அறுவடையாகும்? அதுக்கு பதிலா என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடுங்கிற வெற்றியின் விதைகளை தூவி பாருங்க. கண்டிப்பா உங்க அறுவடை பிரமாதமா இருக்கும். இங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிற அந்த சுய உரையாடல் தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குது. இந்த நம்பரை பாருங்க, 10,000. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10,000 முறை தோல்வி அடைஞ்சாரு. ஆனா அவர் ஏன் தன் முயற்சியை விடல? ஏன்னா அவர் மனசுல நான் ஒளிரக்கூடிய ஒரு பல்பை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத எண்ணம் மட்டுமே இருந்துச்சு. இது சாத்தியமில்ல அப்படிங்கிற எண்ணத்தை ஒருபோதும் அவர் அனுமதிக்கல. அந்த ஒரு ஒற்றை எண்ணத்தோட வெளிச்சத்துல தாங்க இன்னைக்கு உலகமே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து தூண் 2, 21 நாள் பழக்க விதி. உங்க மூளைய எப்படி மறுசீரமைக்கிறதுன்னு பாப்போம். புதுசா ஒரு பழக்கத்தை உருவாக்குறது ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம உடம்பும் சரி மனசும் சரி இயல்பாகவே கொஞ்சம் சோம்பேறித்தனம் நிறைஞ்சதுதான். ஆனா அறிவியல் பூர்வமா உங்க மூளையே உங்களால ரீவயர் பண்ண முடியும். 1960களில் டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ஸ் அப்படிங்கிறவர் சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ்னு ஒரு தியரியை வெளியிட்டார். அதாவது எந்த ஒரு புது பழக்கமும் மனிதனோட ஆழ் மனசுல முழுமையா பதிய குறைந்தது 21 நாட்கள் தொடர்ச்சியான பயிற்சி தேவை. சிம்பிளா சொல்லணும்னா உங்க மூளையில இருக்கிற ஒரு சின்ன ஒற்றையடி பாதைய 21 நாள்ல நீங்க ஒரு உறுதியான கான்கிரீட் சாலையா மாத்திர முடியும். அதனால காலையில 5 மணிக்கு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குற சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு இப்பவே ஏதாவது ஒரு பழக்கத்தை செலக்ட் பண்ணுங்க. அது காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதா இருக்கலாம், இல்ல தினமும் ஒரு 30 நிமிஷம் புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், அல்லது உங்க ஸ்கில்ஸை வளர்க்க 1 மணி நேரம் செலவிடுறதா இருக்கலாம். ஏதாவது ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து எந்த சாக்குப்போக்கும் செல்லாம அடுத்த 21 நாளைக்கு செஞ்சு பாருங்க. இந்த 21 நாள்ல நீங்க என்னென்ன அனுபவிப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? மொத 3 நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க உடம்பும் மனசும் பயங்கரமா போராடும். ஆனா 7வது நாள்ல ஒரு சின்ன வெற்றி உணர்வு தோன்றும். 14வது நாள்ல அது உங்க அன்றாட வாழ்க்கையோட ஒன்றி போறத உணர்வீங்க. இறுதியா 21வது நாள் அது உங்க அடையாளமாவே மாறிடும். நீங்க எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப ஈஸியா அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வெற்றிங்கிறது இந்த மாதிரி அன்றாட சின்ன சின்ன ஒழுக்கங்கள தாங்க இருக்கு. 3வது தூண், உங்க முக்கிய நோக்கத்தை வரையறுக்கிறது. இதுதான் உங்களுக்கான திசைய அமைக்கும். உண்மையாவே வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நிறைய பணம் வேணும், இல்லனா நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற பொதுவான பதில்கள்லாம் இங்க வேலைக்கே ஆகாதுங்க. உங்களுக்கு ரொம்ப துல்லியமான ஒரு இலக்கு வேணும். ஏன்னா தெளிவான திசை இல்லைனா உங்ககிட்ட எவ்வளவு ஆற்றலும் திறமையும் இருந்தாலும் அது சுத்தமா வீணாயிடும். தெளிவான இலக்கு இல்லாதவங்க நடுக்கடல்ல சுக்கான் இல்லாத படகு எப்படி காத்துல திசை மாறி அலைக்கழிக்கப்படுமோ அப்படி வாழ்க்கையில அலைக்கழிக்கப்படுவாங்க. உங்களோட தெளிவான நோக்கத்தை அமைக்கிறதுக்கான 4 ஸ்டெப்ஸ் இதுதான். முதல்ல உங்க நோக்கத்தை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. 2வது அது அளக்கக்கூடியதா இருக்கணும். 3வது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயிங்க. உதாரணமா அடுத்த 5 வருஷத்துல என் குடும்பத்துக்கு இந்த அளவிலான ஒரு வாழ்க்கை தரத்தை வழங்குவேன் அப்படின்னு எழுதுங்க. கடைசியா இதை தினமும் காலையில எழுந்த உடனேயும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் சத்தமா படிங்க. இது உங்க ஆழ்மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.
இப்போ 4வது தூண் ஒரு சிறப்பு திறனில் நிபுணத்துவம் பெறுவது. எல்லாரையும் போல இல்லாம கூட்டத்துல உங்களை எப்படி தனித்து காட்டுறதுன்னு பார்க்கலாம். இலக்க செட் பண்ணியாச்சு. ஆனா அதை அடையறதுக்கு உங்களுக்கு சரியான டூல்ஸ் வேணும் இல்லையா? நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. என்னால எந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு சிறப்பா தீர்வு காண முடியும்? இன்றைய உலகத்துல இந்த கேள்விக்கான உங்க பதில் தாங்க உங்களோட உண்மையான மதிப்பையே தீர்மானிக்குது. உங்களுக்கு இன்னும் பதில் தெரியலனா இன்றைக்கே அதற்கான தேடலை தொடங்குங்க. பொது அறிவுக்கும் சிறப்பு அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொது அறிவு எல்லார்கிட்டயும் இருக்கிறது, அது உங்களை ஒருபோதும் சராசரி நிலைக்கு மேல உயர்த்தாது. ஆனா சிறப்பு அறிவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பவர்ஃபுல்லான நாலேஜ். ஹென்ரி ஃபோர்டு ஒன்றும் ஒரு சிறந்த இன்ஜினியர்லாம் கிடையாது, ஆனா நிபுணர்களை எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற அந்த சிறப்பு அறிவு அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் அவரால் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சது. உங்களுக்கு சிறப்பு அறிவு தேவை, அல்லது அந்த அறிவு உள்ளவங்களோட இணைந்து செயல்படுற திறனாவது தேவை. கடைசியாக 5வது தூண் தினசரி ஆட்டோ சஜஷன் பயிற்சிகள். உங்க ஆழ்மனதை எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தூண்களையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு உடைக்க முடியாத சங்கிலி இதுதாங்க ஆட்டோ சஜஷன். அப்படின்னா என்ன? நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்களோ அதை திரும்ப திரும்ப உணர்வுபூர்வமா உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறது. நம்ம ஆழ்மனசுக்கு லாஜிக்லாம் தெரியாது, அது நீங்க சொல்றத அப்படியே முழுசா நம்பும். நீங்க தொடர்ச்சியாக எதை ஆழமா உணர்ந்து சொல்றீங்களோ நாளடைவுங்க நீங்க அதுவாவே மாறிடுவீங்க. இதுதான் உங்க மூளைய வெற்றியின் பக்கம் திருப்புவதற்கான சீக்ரெட் கோட். இங்க பார்க்குற மாதிரியான பாசிட்டிவ் வாக்கியங்களை உங்க தினசரி மந்திரமா மாத்திக்கோங்க. உங்க நோக்கத்தை இந்த மாதிரி நிகழ்காலத்துல எழுதப்பட்ட வாக்கியங்களா மாத்துங்க. தினமும் காலையில கண்ணாடிய பார்த்துக்கிட்டோ இல்ல ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியும் இத முழு நம்பிக்கையோட சத்தமா சொல்லுங்க. ஏதோ வெறும் வார்த்தைகளா படிக்காம உங்க ஒவ்வொரு மூச்சிலையும் அந்த வெற்றியை உணர்ந்து சொல்லுங்க. இப்போ விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. முடிவு உங்க கையில தான் இருக்கு. இன்னிக்கே இந்த 21 நாள் சவாலை ஏத்துக்கிட்டு உங்க தலையெழுத்தையே மாற்றி எழுத நீங்க தயாரா? இந்த 21 நாளோட முடிவுல உங்களுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் காணாம போய் ஒரு அடக்க முடியாத தன்னம்பிக்கை பிறக்கிறத நீங்களே பாப்பீங்க. உங்க பழக்க வழக்கங்கள் தான் உங்களை உருவாக்குது. உங்க குணாதிசயம் தான் உங்க விதியை தீர்மானிக்குது. இப்பவே ஆரம்பிங்க. சக்சஸ் கண்டிப்பா உங்களை தேடி வரும்.